ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் விஜயோடு சேர்ந்து சந்தோஷமாக அந்த ட்ரெக்கிங்கை போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி இந்த மென்டல் இருக்கே தீபிகா, அது எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியல. அது வந்து ஒரு ஃபோன் காலை பண்ணுது. என்ன இது ரொம்ப நேரமாக யாரோ நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே யாராக இருக்கும் நிறுத்துங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில டைமில் முக்கியமான விஷயமா யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா, அதனால தான். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த தீபிகா, அடைச்சேன் இந்த கருமம் எதுக்காக நமக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல, சரி என்னவா தான் இருக்கும் கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு கேட்க சொல்கிறாங்க. வேண்டாம் மல்லி, நம்ம இப்போ சந்தோஷமாக ஒரு இதுக்கு போயிட்டுருக்கோம், அப்போ போய் இந்த நான்சென்ஸோட ஃபோன் கால் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. உடனே என்ன பண்ணுறது, முக்கியமான விஷயமா கூட இருக்கலாம், கேளுங்க, ஒருவேளை வெண்பாக்கு இல்லை நாகு அன்னைக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. உடனே அந்த தீபிகா வந்துக்கிட்டு, நீ எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த செகண்ட் நீ வந்து என்னை பார்க்கணும், நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் வர முடியாது, இது கோர்ட் ஆர்டரும் கிடையாது, நீங்கள் ஒன்றும் பெரிய சீப் கமாண்டரும் கிடையாது, நீங்கள் சொன்ன உடனே வாலாட்டிக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி உங்கள் பின்னாடி வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்ல, நீ இப்போ வந்து ஆகணும்டா அப்படின்னு சொல்ல, என்ன கோர்ட் ஆர்டர் இது வச்சிருக்கியா, இல்லை நீ என்ன பெரிய இதுவா, அதெல்லாம் முடியாது, நான் ஜாமீன்லையும் வெளியே வரல, எதுலேயும் வெளியே வரல, நான் வந்து கோர்ட்டோட ஆர்டரோட தான் வெளியே வந்திருக்கேன், நீ யார் என்னை வந்து இப்போ பார்க்கணும் அப்போ பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு, அப்படியே இருந்தாலும் உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல, சம்மந்தமாக கேட்குற, சம்மந்தம் இருடா இரு, உனக்கு கரெக்டான சம்மந்தம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே இருக்க லொக்கேஷன் அனுப்புடா, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகா இருந்துக்கிட்டு சொல்ல, அவ்வளோ தைரியம் வந்துச்சு உனக்கு, வா இன்னைக்கு நீ நான் மோதி பார்த்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்தோடு வந்துட்டுருக்காங்க. வந்த வேகத்தில் ஒரே இடி அந்த பைக்கை ரெண்டு பேரும் சதறி விழுவாங்கன்னு பார்த்தா விஜய் மட்டும் சதறிடுறாரு. ஏன்னா மல்லி ஏற்கனவே ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க, அதனால். அதுக்கப்புறம் மல்லி வந்து கதறி கதறி துடிச்சு அழுகிறாங்க. ஐயோ இந்த ராட்சசி படுபாவி, இவளுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் தெரியலையே, எப்போ பார்த்தாலும் எங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுறா, நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணுங்க எனக்கு ஒன்றுமே புரியல, அதுவும் இல்லாமல் இவகிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் பெரிய பாடுபடுறோம், என்ன தான் இவளுக்கு பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ்க்கு யாராச்சும் ஃபோன் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்க. பக்கத்தில் இருக்க எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க, அந்த வீடியோ எடுத்து வந்து பாப்புலாரிட்டியை தேடணும்னு பார்க்குறாங்களே தவிர யாருமே அங்கேருந்து ஃபோன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் யாரும் ஒரு நல்ல மனுஷங்க ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு சொல்ல, ஆம்புலன்ஸ் அங்கே விரைஞ்சி வர வந்து அள்ளி தூக்கி போட்டு போயிடுறாங்க விஜயை. அதுக்கப்புறம் கூடவே போனால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, ஐயோ விஜய் எந்திரிங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க, உங்களை நம்பி நானும் நம்ம குழந்தையும் இருக்குது, எங்கள் 2 பேரையும் தனியாக தவிக்க விட்டு போயிடாதீங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆனாலும் மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்காக கிடைக்காம அப்படி மூச்சு விட சிரமப்பட்டுட்டு படுத்துட்ருக்காரு நம்ம விஜய். அந்த நிலைமையிலையும் மல்லி நம்ம குழந்தை எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு அந்த அரை மயக்கத்துலேயும் வெண்பா மேலே தான் அவருக்கு புழு எண்ணமும் இருக்குது. அதுக்கப்புறம் மல்லி நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதும் கதறி அழ ஆரம்பிச்சு. ஏன்னா அவருக்கு சுயநினைவு இல்லாத நேரத்துலையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கோம்னு தான் அவருடைய முழு எண்ணமும் இருக்கே தவிர அவருக்காக அவர் எதுவுமே இதுவரை நினச்சதும் இல்லை, சேர்த்து வச்சதும் இல்லை. அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்துக்கு அங்கே வந்த நம்ம தீபிகா இருந்துக்கிட்டு, என்ன மல்லி, நான் சொன்னப்பவே நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்திருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் தான் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சீனை போட்டுட்டு கடைசியில் இப்போ என்ன ஆச்சு, இப்போ நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு என்னையும் அலைய வைக்கிறீங்க பார்த்தீங்களா, நான் சொல்கிறத அப்போவே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்கிறது. அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க, ஜான் புள்ள ஆனாலும் ஆண் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் ஆண் புள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பேச்சு கேட்டால் இப்படி தான் நடக்கும். அப்போவே நான் சொல்கிறத கேட்டு என்கிட்ட நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா, இப்போ தான் உன்னை வந்து பழி வாங்கிறதுக்கான சரியான நேரம் கிடச்சிருக்கு. இது மட்டும் ட்ரைலர் அப்படின்னு நினைக்காத, இதுமே தான் மெயின் பிக்சரே இருக்குது, இதோட முடிஞ்சிச்சு நீ எதையும் நினைக்காத சரியா, நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக நீ அனுபவிக்க போகிற, நீ பண்ண எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்தாலும் சரி வரலாலும் சரி, ஆனால் அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு மொட்டையாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. என்ன இது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் உனக்கு புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன தான் பிரச்சனை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவளுக்காக வருத்தப்படுறதா இல்லை விஜயை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியாமல் முழிச்சுட்டு நின்றுருக்காங்க நம்ம மல்லி.